ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சாமியா மற்றும் முருன்கிற நேர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி குடியரசு தினத்தில் நம்ம சிறப்பான ஒரு நபர்கிட்ட நிறைய விஷயங்கள் கலந்துரையாட போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய இடங்களில் பேசினாலும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்குமா, இல்லை அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி வி சித்தனன் அவர்கள் வந்திருக்காங்க, முன்னாள் காவல்துறை அதிகாரி. மிக்க நன்றி சார். உங்களுக்கும் எங்களோட குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் டீம் சார்பாகவும் உங்களுக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஐயா. இந்த குடியரசு தினம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு விஷயம் தவறாமல் நினைவில் வரும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையினரும் இராணுவமும் நடத்தும் இந்த பரேட். சின்ன வயசுலேருந்தே நாங்களாம் கூட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்பொழுது கூட எல்லாரும் சுற்றி நின்று எல்லாருமே வேடிக்கை பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நடந்த ஒரு விஷயங்களை மக்களுக்கு நீங்கள் செஞ்சு காமிப்பீங்க. இந்த பரேடில் கலந்துக்கிட்ட வழி நடத்தின அனுபவம் பற்றி சொல்லுங்கள். முதலாவதாக 67வது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு புதியுகம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன் அனைத்து இந்திய மக்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடியரசு தின நாள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நாள்னு எடுத்துக்க முடியாது. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குது. ஏன்னா நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளையர்களால் நம்ம ஆதிக்கப்பட்டிருக்கும் பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்க சட்டம் 1935 அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் நமக்கு ஒரு கைடிங் பிரின்சிபலாக இருந்தது இந்தியாவுக்கு பொறுத்த மட்டும். அது அப்படி கம்ப்ளீட்டாக சுதந்திரம் அடைவது வரைக்கும் அந்த சட்டத்தின் கீழ் தான் நம்ம ஆட்சியை நடத்திட்டு இருந்தாங்க. நம்ம ஆகஸ்ட் 15 1947 நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைந்திருந்தால் கூட நமக்கென்று ஒரு எழுதப்பட்ட ஒரு அரசமைப்பு சட்டம் இல்லை, நமக்கு இல்லை. கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லை நமக்கு. அதனால டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழு அமைத்து நம்ம அரசாங்கம் எப்படி இருக்கணும், அரசமைப்பு எப்படி இருக்கணும், அரசமைப்புன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், அதே மாதிரி சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர், அது மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங், தென் ஜுடிஷரி, இது எல்லாமே சேர்ந்து 3 வகையான ஒரு தூண்களும் எந்த வகையில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத வரையறுத்து சொல்லப்படவில்லை. அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் நம்மளை கட்டுப்படுத்தியிருந்தது. சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம அந்த கான்ஸ்டியூஷன் போட்டால் கூட அவங்க ஏறத்தாழ 3 வருடங்கள் காலம்லாம் எடுத்து டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அந்த ஒரு அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்து 4th நவம்பர் 1949 அதை அடாப்ட் பண்ணி இதுதான் ஃபைனல் அப்படின்னு கொடுத்தாங்க. இருந்தால் கூட அதை எல்லாம் ஒரு அளவுக்கு முழு இதை வடிவத்துக்கு கொண்டு வந்து ஆங்கிலத்தில் ஒரு பிரதியும் இந்தியில் ஒரு பிரதியும் கையெழுத்தாகவே தயாரிக்கப்பட்டு அதை முதல்ல அடாப்ட் பண்ணி முதல்ல எஃபெக்டுக்கு அமலுக்கு கொண்டு வந்தது 26/1/1950. ஸோ 26 ஜனவரி 26 1950 நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தை நம்ம அமலுக்கு கொண்டு வந்து அதன்படி நம்ம அரசாங்கங்கள்லாம் நமக்கு நடத்திட்டு வர்றோம். அதன் பிரகாரம் அன்னைக்கு டேட்டில் இந்திய குடியரசுத் தலைவராக முதலாவதாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பதவியேற்றார்கள். இந்த சுதந்திரம் வாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு பொதுமக்கள் எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க, நம்மளுடைய இராணுவத்தினர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உயிர் தியாகம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது வார்த்தையில் மாளாது, சொல்ல முடியாது. அவ்வளவு மிக கடுமையான சோதனைகள்லாம் உட்பட்டு பெரிய பெரிய தியாகங்கள் பண்ணி நமக்கு சின்ன வயசுல உங்களுக்கு அவங்க பட்ட கஷ்டம் தெரியாது. இப்போ நம்ம சுதந்திர இந்தியாவில் சுதந்திர காற்றத்தை நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அப்பப்பட்ட கஷ்டம் யாருக்குமே தெரியாது. அவ்வளவு ஒரு தியாகத்தை பண்ணி இந்த சுதந்திரத்தை பெற்று அதை ஒரு குடியரசு நாடாக நம்ம 26/1/1950 அதை மாற்றி அமைச்சு அன்னைக்கிலேருந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிட்டு வர்றோம். இதை போற்றணும், நம்ம கொண்டாடணும், நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி முதலாவதாக இந்த இந்திய நாட்டை சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்காக வேண்டி போராடி உயிர் நீத்து பல்வேறு தியாகங்களை செய்த அந்த உத்தமர்களுக்கு ஒரு நினைவு கூறும் வகையிலும் இந்த மாதிரி சுதந்திரம் அடைஞ்சு ஒரு இந்திய குடியரசு நாடாக உலகிலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக குடியரசாக வல்லமை கொண்ட ஒரு செக்குலர் கண்ட்ரியாக வர்றதுக்கு காரணமாக இருந்த அவங்களுக்கு நினைவு கூர்ந்து அதே நேரத்தில் அதை கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும். எவ்ரி இயர் அதே டேட்டில் அந்த நினைவு தினமாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அதில் யாரெல்லாம் ரொம்ப தியாகம் பண்ணாங்களோ ரொம்ப உழைச்சாங்களோ அவங்களில் அதோட நின்று போகாமல் அவங்க நினைவு கூறுறது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவுடைய முப்படைகளும் இந்தியாவில் உள்ள காவல் படைகளும் மேற்கொண்டு இந்த சுதந்திரம் நிலைப்பதற்கு இந்த குடியரசு நாடு இந்தியா என்ற மிகப்பெரிய குடியரசு நாடு இதே போல் எப்பவும் ஒரு சுதந்திர நாடாக குடியரசு நாடாக வல்லமையுடன் இருப்பதற்காக இப்போ இருக்கிற இராணுவமும் இப்போ இருக்கிற போலீஸும் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவங்களையும் போற்றி பாதுகாக்க வேண்டும். அதனால் இவங்களுக்கு இவங்க நல்ல செயல்களுக்கு அவங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு பல்வேறு பதக்கங்களை இந்த வைபவத்தில் இந்த குடியரசு தின நாள் கொண்டாட்டத்தின் போது அவங்களை அதை ரெகனைஸ் பண்ணி
அவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான பதக்கங்களையும் வழங்கி, அது மட்டும் இல்லாமல் உங்களை போன்ற ரொம்ப யங்ஸ்டர்களுக்கு, இளைஞர்களுக்கு நாட்டுப்பற்று என்றால் என்ன, ஒருமைப்பாடு என்றால் என்ன என்று உங்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவும் தான் இந்த குடியரசு தினத்தை நம்ம வருஷம் வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1950லேருந்து 53 அந்த வருஷத்தில் பல்வேறு இடங்களில் ராஜ்காட்லேயோ அல்லது இந்தியா கேட்லேயோ ராஷ்டிரபதி பவன்லேயோ அங்கேருந்து ஆரம்பித்து ஊர்வலங்கள்லாம் போகிற மாதிரி பரேடு போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் 1954 தான் முதலில் இந்த ராஜ்பாத் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு மிலிட்ரி பரேடு வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு குடியரசு தினத்தை கொண்டாடுவதும் போது முதலில் அமர் ஜவான் ஜோதி என்ற இடத்தில் வந்து நம்ம பாரத பிரதமர் அவர்கள் வந்து உயிர் நீத்த இராணுவத்தினர்களுக்காண்டி மரியாதை செலுத்துகிறாங்க, விளக்கேற்றி வைக்கிறாங்க. அது முடிந்த பிறகு இராணுவ அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர்கள் ஏற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து நம் நாட்டு மக்களுக்கு வந்து உரையாற்றி வீர பதக்கங்கள் வழங்குறாங்க. இதில் இந்த யூனிஃபார்ம்டு ஃபோர்ஸஸ் அந்த முப்படையை சேர்ந்தவர்கள் அல்லது காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் சிவிலியன்ஸ்லையும் பொதுமக்களில் வீரதரிசர்கள் எத்தனையோ பேர் செஞ்சுருக்காங்க. ஃப்ளட்டில் இருக்கும்போதோ அல்லது பெரிய தீ விபத்து இருக்கும்போதோ எத்தனையோ பேர் காப்பாற்றி எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க அவங்களையும் ரெகனைஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் ஒரு பிரேவரி அவார்ட்ஸ் அவங்களுக்கும் ஒவ்வொரு இதுலேயும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி 1954 பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பார்த்தோன்னா இப்போ நமக்கு வந்து இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்னு அர்த்தட்டா இப்போ திரு முகர்ஜி அவர்கள், பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து இப்போ வந்து 16வது குடியரசுத் தலைவர் அவர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்திய பிரதம அமைச்சரை பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா 15வது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதில் 15ன்னு சொல்லலாம் அல்லது 14 தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா இன்றைய பிரைம் மினிஸ்டராக 2 தடவை குல்ஜாரில் நந்தா அவர்கள் இருந்தார்கள். அதில் கரெக்டான ஒரு பிரைம் மினிஸ்டர்னா 14 இருக்கிறாங்க. ஸோ இந்திய அளவில் இவங்க வந்து இப்படி கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடு அளவில் அல்லது மாநிலங்கள் அளவில் அந்த மாநில ஆளுநர்களே கொடியேற்றி வைத்து அங்கே என்ன பண்ணுறோமோ ப்ரோட்டோகால் அதே மாதிரி பண்ணுற மாதிரி இங்கே ஸ்டேட் போலீஸ், இங்கேயும் ஆர்மி, மற்ற டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இல்லை பொதுமக்களுடைய கண்டிஜென்ட் எல்லாம் வச்சு இங்கேயும் கொண்டாடுறாங்க. மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் அந்த மாதிரி கொடியேற்றி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பரேடு வரங்கிறது ஒரு காவல்துறை அல்லது முப்படைகளுடைய ஒரு டிசிப்ளினை காமிக்கிறதுக்கு, ஒரு டிவோஷன் டு டியூட்டி காமிக்கிறதுக்கு, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் அர்ப்பணிப்பை, தியாக மனப்பான்மையை காட்டுவதற்காக வேண்டி அது வந்து நாங்கள் வந்து கண்டினியூஸாக அவங்க பிளட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது அட்மோஸ்ட் டிசிப்ளின், ஒபே, டோட்டல் சப்பார்டினேஷன், மேலே கமாண்ட் வந்து அப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுல இந்த உறுதிப்பாடு கூட நாங்கள் இருப்போம். நாங்கள் போலீஸும் சரி மிலிட்ரியும் சரி அதே உறுதிப்பாட்டை, அந்த கட்டுப்பாடு எப்படி இருக்கு, கமாண்ட் வரும்போது எப்படி இல்லாமல் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அதை காமிச்சாலே மிகப்பெரிய ஒரு காட்சியாக இருக்கும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம மிலிட்ரியோ அல்லது மற்றவங்களோ வெளிநாடுகளுக்கு நம்ம காண்பிக்க வேண்டியிருக்கு. நம்ம மைட் எப்படி இருக்குது, நம்மளுடைய ராணுவ வலிமை எப்படி இருக்குது. சார் அதுவும் இந்த வாட்டி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்களும் இந்த வாட்டி அதில் ஒவ்வொரு வருஷமும் 1954 ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கெஸ்ட் ஆஃப் ஹானர், இன்னும் ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட்டை கூப்பிட்டு வந்து ஒரு கெஸ்ட் ஆஃப் ஸ்டேட்டை கூப்பிட்டு ஹானர் பண்ணி நம்ம பண்ணுறது வழக்கமாக அப்போ இருந்து பண்ணிகிட்டே வரோம். இடையில ஒரு 3-4 வருடங்களை கொஞ்சம் விட்டு போயிருக்கு. ஆனால் இதில் பிரான்ஸ் நாட்டில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர் வர்றாரு, இப்போ பிரசிடென்ட் வர்றாங்க, இது 5வது முறையாக வராங்க. பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணுறது இது 5வது தடவை இப்போ வர்றாங்க. இந்த பரேடில் இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த குடியரசு தின பரேடில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இதுவரைக்கும் நம்ம நாட்டை சேர்ந்த படைகள் மட்டும்தான், போலீஸ் படைகள் அல்லது முப்படை சேர்ந்தவர்கள் அல்லது பல்வேறு பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் அல்லது சிவிலியன் ஃபோர்ஸஸ் உள்ள பல்வேறு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வரும். ஆனால் இந்த சமயத்தில் இந்த வருஷம் முதலாக பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த, பிரான்ஸை சேர்ந்த அவங்க உடைய ஒரு இன்ஃபென்ட்ரி ஒரு விங்கே வர்றாங்க. இப்போ பரேடில் அவங்களும் கலந்துக்கிறாங்க. இது மிகப்பெரிய பெருமைக்குரியது, வலியுறுத்துற மாதிரி தான். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அது நம்ம நாட்டு அரசியல் தலைவர்கள், அரசாங்க தலைவர்கள் நல்லாவே பண்ணுறாங்க. முக்கியமான வல்லரசு நாடுகள் யாரோ, இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ஒபாமா வந்தாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க. ஸோ இப்படி பல்வேறு வல்லரசு நாடுகளினுடைய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு கெஸ்ட் ஆஃப் ஹானராக வச்சு இந்த இது பண்ணுறது வந்து ஒரு பல்வேறு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை வளர்ப்பதற்கும், இந்தியா வந்து மேலும் ஒரு வல்லரசாக வெளிநாடுகளில் காண்பிக்கிறதுக்கும், நம்ம மைட்டை காமிக்கிறதுக்கும், பவரை காமிக்கிறதுக்கும் இது ஒரு உகந்த தருணமாக வைக்கிறோம். இருந்தாலும் நம்ம இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டு மக்களுக்கு சுதந்திரம்
மற்றும் குடியரசு நாட்டினுடைய அந்த இதை ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை வந்து ரொம்ப புரிய வைத்து பேட்ரியாட்டிசம் எல்லாரும் மனசுல வரணும். நான் கூட பல்வேறு இடங்கள்லாம் படிக்கும்போது பார்த்துருக்கேன், அமெரிக்கர்கள் தான் உலகத்திலேயே முதல்ல பேட்ரியாட்டிஸ்டில் அமெரிக்கர்கள் ரொம்ப ரொம்ப எல்லாருப்பாக சொல்லுவாங்க. சின்ன குழந்தைகளோட கேட்டால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க நாட்டுப்பற்று வந்து அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊரில் இந்தியா நிலைமை நல்லா ரைட் ஓகே ரைட் அப்படி தான் இருக்கிறத வர இப்போ ஒரு சில இளைஞர்கள் மத்தியில் இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி அக்கேஷனில் தான் அவங்க நாட்டுப்பற்றுனா என்னங்கிறது ஞாபகம் வருது. மற்ற நேரங்கள்லாம் அப்படி இல்லை. அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் மிகவும் வலியுறுத்தி இதை மிக மிக ஒவ்வொரு வருடமும் கொண்டாட வேண்டும். அதே நேரத்தில் முன்னவர்களை போற்ற வேண்டும், வர்றவர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பரேட்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, குடியரசு தினமான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டையர்ட் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சித்தண்ணன் அவர்கள் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய அனுபவத்தை வந்து நம்மளுக்கு வார்த்தைகள் மூலமா சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வை. வெல்கம் பேக் அகெயின். குடியரசு தினத்தன்னைக்கு இந்த சிறப்பான நாளில் இன்னும் சிறப்பாக்கிட்டு இருக்கிறது நம்மளோட கெஸ்ட்டோட பேச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்க கேள்விகளுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் புதுசாக தகவலாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தொடர்ந்து பேசலாம். அதாவது பரேடை அழகாக நடத்தி முடிக்க வேண்டிய பொறுப்பு, சீரான வகையில் நடத்தி முடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருந்தாலும் அதே நேரம் வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அசந்தா அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த சைட் பரேட் நடந்துகிட்டே இருக்கும்போது அதை சுற்றி உள்ள பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? ஸ்பெஷலாக அன்றைக்கி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்லாம் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். இல்லை, இதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே பரேட் அல்லது ஒரு ரிப்பப்ளிக் டே பரேட் அல்லது முக்கியமான ஒரு பொது நிகழ்ச்சி வருது, அதில் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட் கலந்துக்கிறாங்க, அரசாங்கத்துடைய தலைமை ஆட்சியில் உள்ள தலைமை கலந்துக்கிறது அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா கேர் எடுப்போம் நாங்கள். அது எங்களுக்கு ஒரு 15 நாள் 1 மாதத்துக்கு முன்னாடி தெரியும் போது எந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதோ அந்த இடத்துல ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க, அங்கே நடக்கக்கூடிய அநேகமாக நடந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன, கரண்ட்டில் அன்னைக்கு கூட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அந்த கரண்ட் பிரச்சனையை வைத்து திடீர்னு யாராவது 10 பேர் வந்து ஒரு மறியல் பண்ணக்கூடாது, ஒரு கருப்பொடி காமிச்சக்கூடாது, யாராவது ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டுக்கு ஆளாகக்கூடாது. இன்டர்நேஷனல் லெவலில் இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ சில ஆர்கனைசேஷன்லாம் பார்த்திங்கன்னா, சில ஃபண்டமெண்டலிஸ்ட் டெரரிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விட எவ்வளவு வந்து வெளியே வந்து அந்த நிகழ்ச்சியை வெளியே தெரியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. இயக்கத்தை தெரிவிக்கணும், வெளியே தெரிவிக்கணும், பெருசாக ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதான் இருப்பாங்க. அவங்க மெசேஜ் நிறைய பரப்பணும் அப்படிங்கிறதுலாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல்துறை அப்படின்னு நினச்சிட்டுன்னா ரொம்ப கம்மியான ஒரு வேலை தான், அதாவது காவல் பணி மட்டும்தான், போலீஸ் டியூட்டிஸ் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ போலீஸ் டியூட்டிலேருந்து நிறைய நான் போலீசிங் டியூட்டி நிறையா பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளில் நிறையா டைவர்ட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி சமயங்களில் ஒரு நாட்டினுடைய தலைமையே காப்பாற்ற முடியல அப்படின்னா அப்புறம் போலீஸ் இருந்து புண்ணியம் இல்லை, அல்லது இந்த மிலிட்ரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இருந்து புண்ணியம் இல்லை. அதனால் எங்களுக்கு இரட்டிப்பு பொறுப்புணர்ச்சி உண்டு இந்த மாதிரி விஷயங்களில். அது கடமை உணர்ச்சி நிறையா உண்டு. அதனால் அந்த இடத்துல என்ன ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் பர்டிகுலர் நாளில் என்ன சிச்சுவேஷன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நிறைய ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுவோம். முன்னாடியே இவங்க தொல்லை பண்ணுவாங்க, இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது யாராலும் செக்யூர் பண்ண முடியுமோ அல்ல தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்போம். ப்ளஸ் அதை பல்வேறு சமயங்களில் கூட்டங்கள் உயரதிகாரியோட கூட்டங்களாக போட்டு இன்டெலிஜென்ஸ் இன்புட் என்ன இருக்குது லேட்டஸ்ட்டாக, வேறு ஏதாவது முக்கியமான இருக்கா அப்படிங்கிறத வாங்கி நிறைய விஷயங்கள் நாங்கள் வெளியே சொல்ல முடியாது, அதுக்கு மனசை உள்வாங்கி அதுக்கு கவுண்டர் பண்ணி எப்படி பந்தோபஸ்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு பந்தோபஸ்து கூட போடுவோம் நாங்கள். ஓகே, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். இப்போ இதெல்லாம் பார்த்தா நிறைய ஃப்ளோட்ஸ் வரும் இந்த ரிப்பப்ளிக் டே பரேடில். நாட் ஓன்லி இது கவர்மெண்ட் சைடில் உள்ள ஃப்ளோட் இல்லாமல் பப்ளிக் சைடில் இருந்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் அவங்கவுங்க அச்சீவ்மெண்ட்ஸை காமிக்கிற மாதிரி அலங்கார ஊர்திகள் அந்த மாதிரி நிறைய வரும். அப்போ எதுலேயும் வேணாலும் ஈஸியாக வந்து யாராவது ஒரு டெரரிஸ்ட்டோ அல்லது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டோ ஏதாவது ஒரு பாம்பு ஏதாவது இப்போல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஐஇடி சொல்லக்கூடிய இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் நாட்டு வெடிமருந்து மாதிரி அவங்களே செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையா பண்ணி எதாவது வச்சுட்டோம்னா உயிரிழப்புகள் ஏற்படும், நிறைய சேதம் ஏற்படும், மிகப்பெரிய ஒரு பய உணர்ச்சி ஏற்படும் பொதுமக்கள் மத்தியில். ஈவன் ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து எங்கேயாவது ஒரு பாம்பு வெடிச்சதுன்னா அதனுடைய விளைவை விட ஸ்டாம்பேட் நடக்கக்கூடியது, கூட்டத்தில் தப்பி ஓடக்கூடியது ரொம்ப அணியாமல் ஒரு கயாஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாங்கிறதுக்காக வேண்டி இப்போ ஃப்ளோட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அதை சுற்றி குறைந்தபட்சம் ஒரு 10 நாளுக்காக பந்தோபஸ்து இருப்போம், பாதுகாப்பு போடுவோம். கண்டிப்பாக ரவுண்ட் த கிளாக் 24 மணி நேரம் பந்தோபஸ்து எங்களுக்கு அதில் போடுவோம். அந்த ஃப்ளோட் வரும்போது ஒவ்வொரு ஃப்ளோட்டுக்கும் பந்தோபஸ்து இருக்கும். அந்த ஊர்வலம் அந்த எந்த ரோட்டில் போகுதோ அந்த ரோட்டில் 2 சைட்லேயும் பந்தோபஸ்து இருக்கும்.
அந்த எங்கே விசிட்டர்ஸ் இருக்காங்களோ அந்த சைடில் முன்னாடி பின்னாடி இன்பிட்வீன் அங்கங்கே பிளைன் க்ளோஸ்மென் நிறையா இருப்பாங்க. யாருக்குமே தெரியாது, சாதாரண உங்களுக்கு பார்க்க தெரியாது. ஆனால் நாங்கள் நிறைய பிளைன் க்ளோஸ்மென் போட்டிருப்போம். ஹை ரைஸ்டு பில்டிங்ஸ் எங்கெங்கெல்லாம் வியூ நேராக டார்கெட் பண்ணுற சான்ஸ் இருக்கோ அந்த பில்டிங்லாம் பந்தோபஸ்து போட்டிருப்போம் நாங்கள். இது போக ஷோ ஃபோர்ஸ் காமிக்கிற மாதிரி எலைட் ஃபோர்ஸ், எஸ்பிஜி ஆர் நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், இந்த மாதிரி ஷோ ஃபோர்ஸ் லேட்டஸ்ட் வெப்பன் வச்சு காமிக்கிற மாதிரி போட்டால் இதுவே ஒரு மாரல் ஃபியர் ஏற்படுத்தும். பண்ணுறவங்களுக்கு பண்ணிடுவாங்களோ, இதை விட்டு தப்பிச்சு பண்ண முடியாதனமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் ஏற்படுத்தும். இப்படி பல்வேறு மட்டங்களில் ஒரு அடுக்குகளில் பாதுகாப்பு ஏற்பட செய்யப்படும், கண்டிப்பாக செய்யப்படும். அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மிலிட்ரி பெரேடு அல்லது இந்த போலீஸ்லாம் இந்த பெரேடு கொண்டாடுறதில்ல மோஸ்ட்லி ரோல் வந்து லோக்கல் போலீஸுக்கு தான், மிலிட்ரிக்கு இல்லை. ஏன்னா மிலிட்ரி வந்து ஃபாரின் எனிமி கூட தான் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. மற்ற நாளில் பீஸ் டைமில் ஒன்லி வாட்சிங் தான். அவங்க வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு எதிரி முன்னாடி ஒருத்தர் வந்தாங்கன்னா உடனே சுட்டுடலாம், ஒரே எய்ம், அவ்வளோதான். ஸோ ஈஸி, அவங்க பண்ணி ஈஸி. மேபி அவங்க வந்து வெப்பன்ஸ் எதிரி வேகமாக நல்ல வெப்பன் வச்சுருந்தாங்கன்னா உயிரிழப்பு மிக அதிகமாக ஏற்படும் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸுக்கு. ஆனால் அவங்க செய்ய வேண்டி சுற்றணும், எவ்வளவு அதிகமாக கொல்ல முடியுமோ எதிரியே கொல்ல வேண்டும், அவ்வளோதான். ஆனால் லோக்கல் இந்தியாவில் உள்ள போலீஸை பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. என் கண்ணுக்கு தெரியாத எதிரி என் பக்கத்துலேயே 4 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே யாராவது ஒரு எதிரி இருப்பாங்க, எனக்கு தெரியாது. எல்லாருமே நம்ம பிரஜைகள், எல்லாம் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, நெய்பர். அவங்களுடைய மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். முதல்ல எடுத்த உடனே போலீஸ் வந்து பிரிட்டிஷ் போலீஸ் இல்லை, பிரிட்டிஷ் போலீஸ் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இங்கே உள்ளவங்கள ஒடுக்கி அடக்கி ஆள்றதுக்காக வேண்டி தான் பிரிட்டிஷ் போலீஸ் வச்சுருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, நம்ம நாட்டுக்காக வேண்டி நம்ம போலீஸ் இருக்கோம். அதனால் நம்ம பிரஜைகளுடைய உரிமைகள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல தலையாய ஒரு குறிக்கோளாக வைத்து கொண்டு தான் நாங்கள் இங்கே யார் யார் மிஸ்சீஃப் மாங்கர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எங்கள் பணி மிக கடுமையான ஒரு பணி. அந்த கடுமையான பணி கூட இந்திய காவல்துறை இப்போ செம்மையாக செஞ்சுட்டு தான் வர்றோம். இப்போவும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கும் இந்தியாவில் டெல்லி நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கும் மிக கடுமையான பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக தெரியும், இந்த ISIS அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு த்ரெட் வந்திருக்குது. ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டில் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி உலகத்துக்கே மிகப்பெரிய பாடமாக அமைந்து விட்டது. அந்த அதிபர் நம்ம நாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வர்றார். அந்த சூழ்நிலை என்ன நடந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி தான் நம்ம தேசிய புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து இந்தியா முழுவதும் நிறைய IB இன்புட்டை வாங்கி ரெய்டு பண்ணாங்க. நேற்று கூட பார்த்தீங்களா, இப்போ அவங்க சமீபத்தில் ஒரு 14 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய IEDs சைஸ் பண்ணிருக்காங்க, லேட்டஸ்ட் வெப்பன்ஸை சீஸ் பண்ணிருக்காங்க, நிறைய கம்யூனிகேஷன்ஸுக்கு உள்ள எவிடன்சஸ் எல்லாம் நிறைய சீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முழு பாதுகாப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்ல ஒரு முழு முயற்சி எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஓகே, காவல்துறையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பிரிவுகளில் வந்து பணியாற்றி இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வேரிடான நிறைய விஷயங்களை வந்து தெரியப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு வந்து வெளியில பப்ளிக் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்களை கூட வந்து நுணுக்கமான விஷயங்கள் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? நிச்சயமா இது மாதிரி நுணுக்கமா நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். சின்ன இடைவேளைக்கு அப்புறமா இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். குடியரசு தினத்தன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறது இனியவென்ற நிகழ்ச்சி. இன்றைக்கி சிறப்பான இனியவென்ற நிகழ்ச்சி எப்படியா அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான கெஸ்ட்டையும் கூப்பிட்டு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்லாம் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். அதாவது வந்து சித்தனன் ஐயா கிட்ட வந்து அவரோட பணியில் அவர் பார்த்த அனுபவங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் அவர் வந்து எப்படி மெருகேற்றிட்டு இருக்காரு அவரே லேர்னிங் மூலியமாக அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஐயா, உங்களோட ஓய்வுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து வழக்கறிஞராக வந்திருக்கீங்க. இதுக்கு சின்ன வயசுலேயே உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததா, இல்லை வந்து காவல்துறையில் இருந்ததோடைய தாக்கம் தான் இது அப்படின்னு சொல்லலாமா? ஒரு அசம்பிளிலேயோ இல்லை பார்லிமெண்ட்லேயோ ஒரு சட்டத்தை வந்து முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்கனாலே இட் இஸ் நோட்டீஸ் டு ஆல் கன்சர்ன். அங்கே நம்மளால் நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே வந்து அவங்க பேசினா கூட நம்ம சாரோ பேசினா தான் அர்த்தம், நம்ம பேசினா தான் அர்த்தம். அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா தட் மீன்ஸ் உங்களுடைய எல்லாருடைய ஒப்பீனியன் கேட்டு பாஸ் பண்ணுறதா அர்த்தம். என்ன சொல்லுவாங்க, எவ்ரி சிட்டிசன் இஸ் டீம்டு டு நோ தி லா ஆஃப் தி லேண்ட். டீம்டு உங்களுக்கு தெரியுமென்று தான் கணக்கு. அப்படி இருக்கும்போது சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு அந்த மாதிரி சட்டத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வு அவசியம் என்றால் சட்டத்தை அமல்படுத்துகின்ற காவல்துறைக்கு இன்னும் ரொம்ப நல்லா தெரியணும். இப்போ போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் அகாடமி ஃபார் தட் மேட்டர் இப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் ஒரு காவல் சார்பு ஆய்வாளர், அதான் இனிஷியலாக ஒரு ஆஃபீஸர் லெவலில் வரக்கூடியது, அல்லது ஒரு காவல் துணை கண்காணிப்பாளர், அல்லது ஒரு காவல் உதவி கண்காணிப்பாளர் IPS ரேங்கில் வரக்கூடிய இந்த லெவலில் வரக்கூடியவங்களுக்கு இப்போல்லாம் முதல்ல நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ இந்திய தண்டனை சட்டம், குற்ற விசாரணை முறை சட்டம், இந்திய சாட்சி சட்டம், காவல் நிலை ஆணைகள், அரசமைப்பு சட்டம், சைக்காலஜி, ஆப்டிடியூட்,
இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், கிரிமினாலஜி, இப்படி ஒரு 10 டாபிக் உண்டு. ஒரு வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு பரேட். உடலை உறுதி செய்வாங்க, மனதை உறுதி செய்வாங்க, அதே நேரத்தில் சட்டத்தில் மிகப்பெரிய அறிவை ஊட்டுவாங்க. ஒரு வருஷம் முடிப்பு டெஸ்ட்லாம் வைப்பாங்க, அதில் பாஸ் பண்ணணும் நாங்கள். அந்த மாதிரி இருந்தது. இப்போ அதே 10 சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இப்போ 20 சப்ஜெக்டாக மாற்றியாச்சு. இப்போ காலத்தின் கட்டாயம் பல்வேறு புதிய டாபிக்லாம் கொண்டு வந்து 20 டாபிக் ஆக்கி நிறையா சட்டத்தெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அப்படி படித்தா கூட காலையில் 4:30 மணி 5 மணிக்கு எழுந்துச்சு 6 மணிலேருந்து 8 மணிக்கும் வந்து பரேடு கவாத் அப்படிங்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் ப்ளஸ் பரேடுங்கிறது ஹெவியாக இருக்கும். ஸோ ஆஃபீஸில் போய் உட்காந்து அது முடிஞ்சவொன்னே 9:30 மணிக்கு டு 1 மணிக்கு கிளாஸ் இருக்கும் எங்களுக்கு. அதில் பாதி நேரத்தில் வந்து அந்த அலுப்பின் காரணமாக நிறைய இன்புட் வந்து மனசுக்குள்ளே ஏறாது, சான்ஸ் நேச்சுரலாகவே. ஸோ எப்படி தான் இருந்தால் கூட காவல்துறையில் பணியாற்றுறவங்களுக்கு இப்போ போய் ஏதாவது நானே யாராவது ஒரு விஷயம் பேசும்போது இப்படி இருக்கிற மேட்டர் அப்படி ஒரு மேட்டர் சொன்னோம்னா அப்படியா சார் தெரியலையே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்ஸ் காவல்துறையில் பணியில் சேர்ந்த பிறகு அவங்களுடைய வேலை பழுவின் காரணமாக, ஏன்னா மற்ற இடத்துலலாம் நீங்கள் 8 மணி நேரம் தான் வேலை செய்வீங்க, குறிப்பிட்ட நேரம் இல்லை, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் நீங்கள் லீவு. பட் காவல்துறையை பொறுத்த மட்டில், தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய காவல்துறையை பொறுத்த மட்டில் உங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது, எந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸும் கிடையாது, கவர்மெண்ட் ஹாலிடேஸும் கிடையாது. ஒரு நாளைக்கு 8 மணி வேலை என்பது அல்ல, 15 மணி நேரம் 16 மணி நேரம் இப்படிலாம் வேலை செய்யும்போது அவங்களால ஒயில் ஆன் டியூட்டி அவங்களுடைய சட்ட அறிவை வளர்த்து கொள்ளவே முடியாது, நிறைய எம்பவர் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா எப்போ ஒரு அரை மணி நேரம் கிடக்கு ரெஸ்ட்டு, ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது தூங்கிட்டே போகலாம், எவர் எங்கேயா இருக்கும்போது தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அந்த மாதிரி மிக கடுமையான சவால் கொண்ட ஒரு காவல் பணி இப்போ. ஏன்னா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 1000 பேருக்கு 13.5 போலீஸ் இருக்கிறாங்க, இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு 12.5 போலீஸ் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் 11 இருக்காங்க, இந்தியாவில் 2.75 போலீஸ் தான், தமிழ்நாட்டில் 1.75 போலீஸ் தான். அதுலேயும் இப்போ வேகன்சிலாம் இருக்குது பார்த்தோன்னா 1.4 தான் வருது, நமக்கு காவல்துறையே வருது 1000 பேருக்கு. ஸோ பற்றாக்குறை வேறு இருக்குது, ரொம்ப கம்மியான போலீஸு, வேகன்சி இருக்குது. இவ்வளோ சூழ்நிலை படிக்கும்போது அதிக அறிவை வளர்த்துக்க முடியாதனால நான் என்ன பண்ணேன், 1976லேருந்து 1996 வரைக்கும் சட்ட ஒழுங்கு பிரிவு, கிரைம், இந்த மாதிரி ஹெவியாக அந்த பிரிவுகளில் இருந்துட்டு இருந்தேன் நான். ஸோ காவல்துறையினருக்கு ரொம்ப நம்ம படித்தே ஆகணும், நிறையா பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ட்டு விஜிலன்ஸ் விங்கு ஒரு விங்கு மாற்றினாங்க. விஜிலன்ஸ் விங்கில் இருக்கும்போது ஈவினிங் 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பேன். இப்போ ஈவினிங் காலேஜில் சேர்ந்தானே அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் இருந்தது, இப்போ ஈவினிங் காலேஜ் எடுத்துட்டாங்க. அப்போ ஈவினிங் காலேஜில் நம்ம சேரலாமே அப்படின்னு நினைக்கும்போது சென்னை அம்பேத்கர் கல்லூரியில் வந்து அப்போல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா நான் உடனே பாஸ் பண்ணிட்டேன், சீட் கிடச்சிது. ஸோ சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் வந்து படித்தேன். ஈவினிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நான் ரேங்க் வாங்கி நான் பாஸ் பண்ணேன். அது முடிஞ்ச உடனே சரி பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்குமே அப்படின்னு அப்போ போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் போய் நிறைய லெக்சர் கொடுக்க போவேன் நான். அந்த மாதிரிலாம் இருந்தது. சரி இதோடு நிற்கக்கூடாது, அப்போ எம்எல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதே அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் தான் நான் கேட்டிருந்தேன். ஈவினிங் காலேஜை படித்த ரெண்டு பேர் தான் சீட் கிடச்சிது, எனக்கும் அதில் சீட் கிடச்சிது. ஸோ எம்எல் அங்கே முடிச்சு ஒரு டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன். அதை முடிஞ்ச பிறகு சரி வேறு ஏதாவது இன்னும் ஸ்பெஷலைஸ் பண்ணலாமே அப்படிங்கும்போது லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு சைபர் கிரைம்ஸ் வரதுனால பிஜி டிப்ளமோ இன் சைபர் கிரைம்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் பண்ணேன். ஸோ சட்டத்தை நிறைய கற்றுக்கிடணும்னு ரொம்ப எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, நிறைய சொல்லித்தரணும்னு எண்ணம் இருந்தது. அதனால் என்னைய நானே எம்பவர்னு இந்த 3 டிகிரி வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் 97லேருந்தே போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் போய் லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சட்டத்தில் பல்வேறு விஷயங்களில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி அதில் உள்ள அந்த ஃபைனர் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, கேள்வி கேட்குறது, ஏதாவது நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரியே பண்ணி இந்த காவல்துறையில் பயிற்சி அளிப்பதற்கு முக்கியம், நம்ம சட்டத்தை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணி இப்போ நான் வழக்கறிஞர்களுக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஜட்ஜஸும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் சார். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காட்லாண்ட் யார்டு கூட எப்போவுமே வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மை அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நபர், அந்த துறை சார்ந்த நபர் அதை பற்றி சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி இன்னொரு குட்டி சுவாரஸ்யமான டவுட்டும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சார். எப்போவுமே தி அதர் சைடு அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த கிரிமினல்ஸ் பக்கம் இருக்கிற அந்த நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அவங்களோட இன்டெலிஜென்ஸ் அதையும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து கற்றுக்கிறதும் உண்டு. ஸோ நம்ம காவல்துறை எந்த அளவுக்கு வந்து ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு ஈக்குவலாக இருக்காங்க, அண்ட் கிரிமினல் நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் இவ்வளோ கில்லாடியாக இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்த்து வியந்த சம்பவங்கள் ஏதாவது உண்டான்னு சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்தியாவில் உள்ள காவல்துறை வந்து அதாவது வேர்ல்டில் அதாவது செகண்ட் டு நன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல. அப்புறம் வந்து ஸ்காட்லாண்டுக்கு அடுத்தபடியாக நம்ம 2வது ரேங்கில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க மிக பெரிய திறமையான ஒரு போலீஸார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த புலன் விசாரணை செய்வதற்கான லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி பார்த்தோன்னா ஸ்வீடன் நாட்டில்
அவங்க பிரைம் மினிஸ்டரும் ஒய்ஃபும் நைட்டில் சினிமா பார்த்துட்டு அவங்க யாருமே இன்றைக்கி ஒரு நாளைக்கு எங்கள் கூட செக்யூரிட்டி கார்ட்ஸ் யாரும் வரக்கூடாது, ஒரு நாளைக்காவது எங்களுக்கு ஒரு 3 hours ஒரு ப்ரைவசி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் ஸ்னேக் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாமே போலீஸ், ஏன்னா நாங்கள் வந்து கொடுத்து ஆகணும். சினிமாவை போயிட்டு பக்கத்துலேயே அவங்க வீடு பக்கத்துலேயே நடந்து வரும்போது திடீர்னு 3-4 ஷாட் கிடச்சிது. 2 பேருமே ஸ்பாட்லேயே அவுட்டு. அங்கங்கே ஒரு 5-6 பேர் இருந்தாங்க ஐ விட்னஸ். ஆமாம், யாரோ எப்படி எங்கே வந்து தெரியலன்னு சொன்னாங்க. 1987 நடந்தது. இன்றைக்கு வரைக்கும் இந்த வழக்கை கண்டுபிடிக்க முடியல. மிகப்பெரிய போலீஸ், மிகப்பெரிய பணக்கார நாடு, அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி இருக்குது. 30 பேருக்கு மேலே நான் தான் பண்ணேன்னு சொல்லி போலீஸ் வந்து சாடுறானாங்க. விசாரித்து பார்த்தா காம்ப்ளிசிட்டி வெரி பண்ணி பார்த்தா அவங்க பண்ணலை, கண்டுபிடிக்க முடியல. நான் ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளவு வசதி வாய்ப்புகள் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருந்தால் கூட மேல் நாடுகளில் வழக்கில் கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்குது. இப்போ ஸ்காட்லாந்து நாடுக்கு ஏன் உலகத்தில் நம்பர் 1 ஒரு பேர் வாங்கினாங்கன்னா, நம்பர் 1 ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ரீச், குயிக்கஸ்ட் மீன்ஸ் வந்துடுவாங்க. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா அடுத்த 5-6 நிமிஷத்தில் எங்கே வந்து நிற்பாங்களோ வந்து நிற்பாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அவங்க அந்த விக்டிம் அல்லது அந்த கம்ப்ளைண்ட் நடத்துகிற விதம் இருக்குது, அவ்வளவு பொலைட்னஸ், அவ்வளவு சாஃப்ட்னஸ், அவ்வளவு ப்ராம்ப்ட்னஸ், அதில் வந்து மக்கள்லாம் மயங்கிடுறாங்க. அங்கெல்லாம் என்ன பண்ணா, மேலைநாடுகளில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, ஒரு வீடு இருக்குன்னா உடனே இன்சூர் பண்ணிடணும், கார்னா இன்சூர் பண்ணிடணும், ஒரு லேப்டாப் இருந்தால் உடனே இன்சூர் பண்ணிடணும், அப்படிலாம் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, நான் திருடு போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அவங்க they will not bother about the theft, they have to just report the matter to the police, get case registered, அவ்வளோதான். வழக்கு பதிவு செய்துவிட்டால் போதும், ஒரு 3 மாதம் 4 மணிக்குள்ள கண்டுபிடிக்க முடியல சைட் வாங்கிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் அப்படி இல்லை. நம்ம ஊரில் உள்ள பொருளாதாரத்தில் நம்ம எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் பண்ண முடியாது, நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. அப்போ அந்த போலீஸை விட நம்ம போலீஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இங்கே வேலை செய்ய வேண்டியிருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறோம் நம்ம. ஆனாலும் இங்கே வந்து அந்த மாதிரி டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ரெக்கவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர் டிடக்ஷன் ஆஃப் கேசஸ் பார்த்தோம்னா 10 to 15% தான். அதில் இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜாக 40 to 50%. தமிழ்நாடு பார்த்தா 80-90%லாம் வந்திருக்குது. ஆனால் இங்கே மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடக்குது, ரொம்ப தேர்ட் டிகிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இப்படி அடித்து கன்ஃபெஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணுறாங்க. சில நேரங்களில் பொய்யான வழக்கு கூட போட்டுறாங்க, தெரியாத நபர்களுக்கெல்லாம் போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா புகார்கள்லாம் வந்ததுனால இப்போ மனித உரிமைகள் மீறலே இல்லாமல் சயின்டிஃபிக் மெத்தட்ஸை அப்சர்வ் பண்ணி எப்படி பண்ணணும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா கூட உலக லெவலில் இன்றைக்கும் தமிழ்நாடு போலீஸ், எஸ்பெஷலி தமிழ்நாடு போலீஸ் அல்லது இந்தியன் போலீஸும் சொல்லலாம், மற்ற எந்த நாட்டுக்கும் சளைத்த ஒரு காவல்துறை அல்ல. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் அதர் இன்ஃபர்மிட்டிஸ் இருந்தால் கூட, வசதி குறைவுகள் இருந்தால் கூட, டிவோஷன் டு டியூட்டி அப்படிங்கிறதுல நம்ம நாடு சளைத்ததே இல்லை, கடின உழைப்புக்கு சளைத்ததே இல்லை. இன்னமும் கொஞ்சம் மாறி பப்ளிக்கிட்ட நல்லா அப்ரோச் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய பேர் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நோக்கி தான் நாங்கள் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். இந்த குற்றம் சுமத்துறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குற்றம் வந்து புரிஞ்சவர் ஒருத்தர் அப்படின்னா வந்து அவர் மேல வந்து திணிக்கிறது வந்து இன்னொரு ரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு நடைமுறையில நடந்துட்டு இருக்கிற விஷயம் வந்து இந்த 2வது பிரிவு தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் சட்டம் ஒழுங்கு என்னென்ன அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு போய் சேராதது தானே. சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்ல, நிறைய அனுபவங்கள் இருக்கு அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதெல்லாம் கேட்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க. வருண் மற்றும் சாமியா கூட வி சித்தனன் ஐயாவும் இருக்காரு. இன்னைக்கு குடியரசு தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே அவங்களோட பணியை சிறப்பாக செய்யணும், டியூட்டிஸை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே வந்து நம்ம வேலையில் தான் குட்டி தப்பு செஞ்சுட்டா ஆஃபீஸ் வரைக்கும் தான் தெரியும், ஒரு குட்டி சர்க்கிள் வரைக்கும் தான் தெரியும். பட் போலீஸ் பர்சனுக்கு மட்டும்தான் குட்டி டியூட்டி மாறிட்டா கூட அவங்க மேலே வந்து எல்லாருமே குற்றம் சுமத்துறது வந்து பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது சம்மந்தமான கேள்விகளும் இருக்குது, திறந்து பேசலாம். ஆனால் நீங்கள் கடந்த 35 வருஷமாக வந்து இந்த துறையில் வந்து இருந்திருக்கீங்க, நிறைய பிரிவுகளில் கூட வந்து இருந்திருக்கீங்க, சட்ட ஒழுங்கு, போக்குவரத்து, லஞ்ச ஒழிப்பு, விஜிலன்ஸ் அப்படின்னு நிறைய பிரிவுகளில் வந்து இருந்திருக்கீங்க இல்லையா? இதில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பிரிவு, எனக்கு வந்து இந்த துறையில் வந்து இருக்கும் பொழுது, இந்த பிரிவில் இருக்கும் பொழுது வந்து எனக்கு ஒரு திருப்தி வந்து ஏற்பட்டுச்சு, நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் பிரிவை நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா காவல்துறையில் வந்து ஆரம்பத்தில் 1976 நான் பணியில் சேர்ந்தேன். அப்புறம் 2012 பிப்ரவரியில் ஏறத்தாழ 35 வருடங்கள் 5 மாதங்கள் காவல் பணியை முடிச்சுட்டு நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 76 முதல் ட்ரைனிங் முடிச்சு இமீடியட்டாக போனால் 96 வரைக்கும் 96 வரைக்குமே சட்ட ஒழுங்கு பிரிவில் தான் நான் அதிகமாக இருந்தேன். அதுக்கப்புறம் க்ரைம்லேயும் இருந்திருக்கேன் நான். அப்புறம் விஜிலன்ஸ் விங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் விஜிலன்ஸு, எலக்ட்ரிசிட்டி போர்டு விஜிலன்ஸு, சென்னை கார்பரேஷன் விஜிலன்ஸு அப்படிங்கிறதுல ஒரு ஏறத்தாழ 8-9 வருடங்கள் இருந்திருக்கிறேன். அங்கெல்லாம் வந்து உண்மைதான், அந்த விஜிலன்ஸ் விருங்கில் இருக்கும்போது
நிறைய மால்பிரிட்டேஷன் நடக்காமல் அல்லது நடந்ததை வந்து சரி செய்வதற்கான ஒரு பொருளாக கொடுத்துருக்கேன். ஈவன் சென்னை கார்ப்பரேஷனில் நான் இருந்த ஒரு 4 வருடம் 8 மாதங்களில் என்னால் மட்டுமே சென்னை கார்ப்பரேஷனுக்கு வந்த வருமானம் மோர் தென் 300 crores. நிறையாக வரியெல்லாம் வந்து முறையாக விதிக்கப்படவில்லை, தவறுதலாக விதிக்கப்பட்டிருந்தது, விதிக்கப்படாமலேயே இருந்தது. ரெவன்யூஸ், கார்ப்பரேஷன் ரெவன்யூ டேக்ஸ் இருக்கு இல்லையா, நிறையா பண்ணாமல் இருந்தது. அதெல்லாம் கண்டுபிடிச்சி நிறையா பண்ணி புதுசாக மறுபடியும் நாங்கள்லாம் போட வச்சு நிறைய ஆக்ஷன் எடுத்து எல்லாரும் மேலேயும். அதில் ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த ஒரு வருஷத்து வருமானம் வந்துச்சு. அப்புறம் ரெக்கரண்ட் இன்கம் எவ்ரி இயர்ஸ் வரைக்கும் மோர் தென் 60 crores மேலே வந்தது கார்ப்பரேஷனில். எனக்கு மிகப்பெரிய ஒரு பணி நிறைவை கொடுத்தது, மனதை ஒரு பெரிய திருப்தி வந்தது அந்த சென்னை கார்ப்பரேஷனில். நல்லா பண்ணோம் நாங்கள். அதெல்லாத்தையும் விட போலீஸ்னாலே உங்களுக்கு தெரியக்கூடியது சட்ட ஒழுங்கு பிரிவு தான் தெரியும். ஆமாம். ஏன்னா மற்றவங்களாம் இப்போ விஜிலன்ஸில் நான் வெளியே எங்கே போனால் மஃப்டியில் இருப்பேன், ஒரு சாதாரண ஒரு சீருடையில் இருக்க முடியாது, தெரியாது, யாருக்குமே தெரியாது. இப்போ கிரைம் விங்கில் இருந்தால் கூட மோஸ்ட்லி மஃப்டியில் இருப்பாங்க. திருடு போன்ற வழக்குகளில் புலன் விசாரணை செய்கின்றவங்க கிரைம் விங்கில் இருப்பாங்க. அல்ல மற்றபடி மற்ற விங்கில் நிறையா இருக்குது, எஸ்பிசிடியோ அல்லது கிரைம் பிரான்ச் சிடியோ இல்லை மட்டும் இருக்கும். ஆனால் இந்த சட்ட ஒழுங்கு பிரிவு மட்டும்தான் போலீஸுக்கு எப்பவுமே பொதுமக்களுக்கு எப்பவுமே கண்ணில் தெரியக்கூடிய ஒரு அங்கம். ஒரு அரசாங்கம் நல்லபடியாக செயல்படணும் அப்படின்னா அரசாங்கத்தை அவங்க வந்து கரெக்டாக அரசாங்கம் நடந்துட்டு இருக்காங்க, நடத்துறதுக்கு ஏதுவாகிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்லா வரணும்னா காவல்துறையின் ஒரு அங்கம் நல்லா வேலை செய்யணும். அது சட்ட ஒழுங்கு பிரிவு மிக சிறப்பாக வேலை செய்ய வேணும், அப்படிதான் தெரியும். ஆனால் அந்த சட்ட ஒழுங்கு பிரிவு சேர்ந்த காவல்துறையினருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே பெரும்பாலும் உணர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ நீதிமன்றம் வந்து நீதியெல்லாம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்க வந்து எப்போ நாங்கள் ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அதை விசாரணை பண்ணுறதுக்கு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம், சில 3 வருஷம் கூட ஆகலாம், கண்டுபிடிக்கிறதுக்கே கூட 3 வருஷம் 4 வருஷம் கூட ஆகலாம். இப்போ கூட உங்களுக்கு தெரியும் பல்வேறு ஒரு சிறப்பு வாய்ந்த வழக்குகள்லாம் 3 வருஷம் 4 வருஷம் கண்டுபிடிக்க முடியாமல் இன்னும் இருக்குது. அது கூட சில பேர் குறை சொல்கிறாங்க. போலீஸு சயின்டிஃபிக்காக பல்வேறு மெத்தடாக யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. இருந்தால் கூட இந்த மாதிரி நாங்கள் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது, எல்லாமே இந்த மாதிரி நாங்கள் ஒரு கேஸை விசாரிக்க செய்யும்போது இந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ், உடனடியான ஒரு நீதியை வழங்கணும்னா நீதிமன்றத்தால் முடியாது. நாங்கள் எல்லாம் சார்ஜ் ஷீட்டு, குற்றப்பத்திரிகை, ஒரு ஃபைனல் ரிப்போர்ட், இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிறகு சாட்சிகளெல்லாம் விசாரித்து எது நியாயம், என்ன யாருக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லணும். இதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும். ஆனால் என்னை வெட்டிட்டாங்க, என் மனைவியை வெட்டிட்டாங்க, இல்லை மனைவியை தூக்கிட்டு போட்டாங்க, ஒரு குழந்தையை தூக்கி போய் பிரச்சனை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு பாதிக்கப்பட்ட நபர் காவல் நிலையத்தில் வந்து கதறும் பொழுது அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அலுவலர், காவல் அலுவலர் திறந்த மனசுடன், ஒரு இரக்க சுபாவத்துடன், வித் சிம்பதி அண்ட் எம்பதி, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு பொறுமையாக கேட்கணும். ஆனால் நிறைய காவல் நிலையத்தில் வந்து பொறுமையாகவே கேட்கறது இல்லை. ஈஸியாக பப்ளிக்கு போய் அவங்களுடைய புகாரை சொல்ல முடியல, அப்படிங்கிற அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னு இருக்கு. அதுக்காக இப்போ நாங்கள் நிறைய பயிற்சி கொடுத்துட்ருக்கோம், மனமாற்றத்துக்கு உள்ளாக வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்தவுடனே அவங்கள்ட்ட பொறுமையாக பேசி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து உட்கார சொல்லி 2 பேப்பர் கொடுத்து என்ன நடந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி, யார் உங்க பண்ணாங்களா உடனே ஜீப் உண்டாங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டருங்க உடனே போய் அவங்க இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி எது நியாயமான சூழ்நிலை அதை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த ஒரு பாதிக்கப்பட்டவுடன் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணால போதும். அவங்களுக்கு என்ன மனசில் குறை இருக்கோ என்ன இது இருக்கோ அதில் ஒரு 70-75% தீர்ந்துடும். ஸோ அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஜஸ்டிஸ் பண்ணோம்னா நாங்கள் உடனே போய் ஆகணும். நாங்கள் ஒரு சின்ன கவனக்குறையாக இருந்தால் இன்னொரு மர்டர் நடந்துடும். ஆக சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரிவில் நான் பணியாற்றிய அந்த 20-25 வருடம், அதுக்கப்புறம் நான் ஏசி டிஎனராக இருந்திருக்கேன், டிசி அடையாரா லாண்டால் இருந்திருக்கேன். இந்த சமயங்களில் எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரிவு வந்து எனக்கு மிகப்பெரிய திருப்தி கொடுத்துக்கிறது. ஏன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 20-25 ஃபேமிலிக்காவது ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஒரு மனநிறைவை கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு போகும்போது பரவாயில்ல, இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல வேலை செஞ்சிருக்கோம் அப்படி ஒரு மனநிறைவை தருவது. ரொம்ப கடினமான வேலை, ஆனா உங்களுக்கு மன நிறைவை தந்தது அந்த ஒரு துறை தான். கண்டிப்பா. என்னன்னா ஒரு நல்ல காவல்துறை அலுவலராக இருக்கவன் பேரெடுக்கணும் அப்படி சொன்னோம்னா ஒரு நல்ல கணவனாக இருக்க முடியாது, ஒரு நல்ல அப்பாவை இருக்கவே முடியாது, கண்டிப்பா இருக்கவே முடியாது. நம்ம சொந்தக்காரங்களுக்கு வேண்டி சொந்தக்காரனாக இருக்கவே முடியாது. ஏன்னா காலையில் 5 மணிக்கு எந்திக்கணும், இல்லை டெய்லி சிச்சுவேஷன் ரிப்போர்ட்லாம் வாங்கணும், 6-6:30 மணிக்குள்ளே எதையாவது போடுற சாப்பிட்டுட்டு 7 மணி 7:30 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போய் ரோல் கால் பண்ணணும். 2 மணி 3 மணி ஆகும் வர்றதுக்கு. இப்போல்லாம் வரவே முடியாது, ஸ்டேஷன்லேயே சாப்பிட்டு படுத்துக்கணும். ஈவினிங் ரவுண்ட்ஸு, நைட்டில் வந்து முக்கியமான இதை வந்து எங்களுக்கு ஈவினிங் ஒரு 5 to 10 தான். அப்போ தான் நிறையா பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் உட்காந்து ஸ்டேஷன் ரெக்கார்டெல்லாம் பார்க்கணும். வீட்டுக்கு வர்றதுக்கு 11-12 மணி ஆயிரும். நம்ம வீட்டில் மனைவி அல்ல நம்ம குழந்தைகள் சாப்பிடாமல் இருப்பாங்க. குழந்தைகள் சாப்பிடுறதா கூட மனைவி 12 மணி 1 மணிக்கெலாம் வந்து சாப்பிடாம வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் நைட் ரவுண்ட்ஸ், வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி நைட் ரவுண்ட்ஸ் போகணும். நாங்கள் ஏதாவது குற்றம் நடக்கூடாது பார்க்குறதுக்காக வேண்டி ஸ்பெஷலாக ஏதாவது கேஸ் ரிப்போர்ட் ஆச்சுன்னா நாங்கள் நைட் ரவுண்ட்ஸ் நிறையா போவோம். இந்த மாதிரி
பொதுமக்களிடம் ஒரு நல்ல ஒரு ஹீரோ, நல்ல ஒரு காவல்துறை அலுவலர்னு பேர் எடுக்கணும்னா சொந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல கணவனாகவோ நல்ல ஒரு அப்பாவோ இருக்கவே முடியாது. அப்படி ஒரு டிவோஷன் பண்ணால் தான், அப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் நல்ல போலீஸ் ஆஃபீஸராக பொதுமக்களுக்கு சேவை செய்ய முடியும். அதனால தான் இந்த குடியரசு தினத்தில் வீரதீரமாக செயல் பண்ண காவல்துறை அலுவலர்களுக்கும் அவங்களுக்கு மெரிட்டோரியஸ் சர்வீஸ் என்ட்ரி அப்படின்னு பல்வேறு இதாக டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லி இப்போ இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் வந்து அவங்களெல்லாம் மெடல் கொடுக்குறாங்க, ஓகே, ரெகனைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த மெடல் அப்படின்னு சார் ஞாபகம் வருது. நிறைய அவார்ட்ஸ் நீங்கள் கூட வாங்கியிருக்கீங்க, தேசிய விருதுகள் வாங்கியிருக்கீங்க. நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னா கூட ஒரு குறுகிய நேரம் தான் இருக்குது அப்படிங்கிறனால உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறேன். நிறைய விருதுகள் வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கும். அது அந்த கிரேட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதில் ஒரு மொமெண்ட் எங்கள் கூட வந்து நீங்கள் பகிர்ந்துக்க முடியுமா? இல்லை, அப்படி பார்த்தோன்னா சர்வீஸ் பூராமே எங்களுக்கு ரிஸ்க் தான். எங்களுக்கு இல்லை, அந்த விருது வாங்கினதுக்கு உண்டான ஒரு காரணமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல சார்? கரெக்டு. இது இல்லை, எனக்கு வந்து நிறையா நீங்கள் ஒரு 7 மெடலுக்கு மேலே வாங்கியிருக்கேன் நான். அதில் ஒன்று வந்து தமிழ்நாட்டில் நான் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதில் புலன் விசாரணை செய்வதில் வந்து துடிப்பாக ரொம்ப குயிக்கஸ்ட் மீன்ஸில் சயின்டிஃபிக்காக அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா பண்ணுறதுக்காக வேண்டி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்ஸ் மெடல் எனக்கு ஒன்று கொடுத்தாங்க, ஒன்று அந்தது. அதுபோக ஆல் இண்டியா லெவலில், ஸ்டேட் லெவலில் நிறைய போலீஸ் காம்படிஷனில் கலந்துருக்கேன் நான். ஸ்போர்ட்ஸ் நாட் ஸ்போர்ட்ஸ், ஓகே. இன்வெஸ்டிகேஷனில் எவ்ரி இயர் வந்து போட்டி வைப்பாங்க, டியூட்டி மீட் அப்படிம்பாங்க. ஓகே. ஸ்டேட் போலீஸ் டியூட்டி மீட், ஆல் இண்டியா போலீஸ் டியூட்டி மீட் அப்படிம்பாங்க. அந்த இதில் சயின்டிஃபிக் எய்ட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கேஸை வந்து புலன் விசாரணை செய்யலாம். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. இப்போ பாலிகிராஃப்னு வந்திருக்குது, பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் வந்திருக்கு, பிரெயின் ஃபிங்கர் பிரிண்டிங்னு வந்திருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணி எப்படி பண்ண முடியும்? இப்போ டிஎன்ஏலாம் வந்து ரொம்ப பெரிய அட்வான்ஸ்மெண்ட் இப்போ வந்தது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ரிட்டன் டெஸ்ட்டு, அதே மாதிரி ஓரல் டெஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது, ஃபுட் பிரிண்ட் எப்படி காஸ்ட் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களையே ஒரு 4-5 மெடல் நான் ஸ்டேட் மெடல், கோல்டு மெடலே வாங்கியிருக்கேன். அது மாதிரி அதே மாதிரி ஆல் இண்டியா மெடல். ஓகே. ரொம்ப அனுபவம் வந்து இருக்கிறவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதானம் இருக்கும், ஒரு பொறுமை இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். அவங்க கிட்ட வந்து வெளிப்படுற வார்த்தைகள் எல்லாமே வந்து ஜென்யூனாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஜென்யூனான வார்த்தைகளை தான் நாம வந்து கேட்டுட்ருக்கோம் இந்த குடியரசு தினத்தில். திறந்து பேசலாம் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா. இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய ஒரு நிகழ்ச்சியை குடியரசு தினத்தன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி சித்தனன் சார் கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து போலீஸ் பர்சன்ஸ்னால கொஞ்சம் வந்து ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா காலமாட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அது சம்மந்தமாக கேள்விகள் நிறைய இருக்குது, திறந்து பேசலாம். எப்போவுமே உள்ளே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக போலீஸ் பர்சன்ஸ் வந்து அந்த ஒரு வேலைக்கு வர்றப்போ அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு மைண்ட் செட்டில் வந்தால் கூட அந்த வேலையை தொடங்குறப்போ வந்து ஃபுல் பேட்ரியாட்டிசம்க்கு ஈக்குவலான ஒரு அந்த டியூட்டி கான்ஷியஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே அந்த டியூட்டி மேலே வந்து ஒரு லவ்வோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி விஷயங்களால் சில பேர் டைல்யூட் ஆகி கொஞ்சம் பாதை மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து உங்களை மாதிரி நல்ல அதிகாரியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ புதுசாக ஒருத்தவங்க போலீஸ் பர்சன் ஆகுறாங்கன்னா அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? இல்லை அறிவுரை அப்படிங்கிற மாதிரி இல்லைனா கூட என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, வெளியே வந்து போலீஸில் நீங்கள் இப்போ வரக்கூடிய சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸை ஒன்று ஹீரோவாக காமிப்பாங்க, இல்லைன்னா வில்லனாக காமிப்பாங்க. ரெண்டு இல்லைன்னா சினிமா ஓடாது. ஆமாம், அந்த மாதிரி ஆகிப்போச்சுப்போம். அதில் வந்து முன்னே ஹிட் ஆகக்கூடிய சினிமா எதுன்னு கேட்டோம்னா போலீஸை வந்து வில்லனாக்கி சாதாரண ஒரு உண்மையிலே ரவுடி அல்லது ஒரு பேடு கேரக்டர் வந்து ஆன்டி ஹீரோ அவர் வந்து போலீஸ் மேலே ரொம்ப ஆக்ஷன் எடுத்து போலீஸை அடித்து உதைச்சாதான் ரசிப்பாங்க வந்துருச்சு. அது ஏன் அப்படின்னா பொதுமக்கள் மத்தியிலேயே போலீஸ் வந்து தப்பாக நடக்கிறாங்களோ, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனால் சரியாக நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேங்காங்க, கேஸ் பண்ண நடக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. எவ்வளவு நல்ல வேலை செஞ்சால் கூட போலீஸ் பொதுமக்கள் பார்வையில் படும்படி நடக்கக்கூடிய சில நடவடிக்கைகளில் வந்து தவறு இருக்குது, அடிப்படையில் தவறுக்கு தான் செய்யுது. அது வந்து காவல்துறையில் உயர் அலுவலர்கள் மட்டத்தில் பல்வேறு சமயங்களில் விவாதித்து அதை எப்படி போக்குறது. அதாவது போலீஸ்னாலே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி பப்ளிக்குடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், நண்பர்கள் தான், உற்ற நண்பர்கள் தான், தோழர்கள் தான். எப்படி அதை வந்து அந்த அந்த ஒரு கான்ஃபிடன்ஸை இன்ஃபியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. நிறைய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இப்போ கூட பார்த்திங்கன்னா சென்னை மாநகரத்தில் இப்போ இருக்கிற ஆணையாளர் வந்து இப்போ என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தா கூட புதுசாக இன்னொரு ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆல் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் ஆல் ஏசிஸ் ஒரு பேட்சுக்கு 80 பேர் 2 நாள் காவல்துறை அங்கே கான்ஃபரன்ஸ் ஹாலில் வச்சு எக்மோரில் வச்சு அவங்கள ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அவங்களுக்கு மறுபடியும் ஒரு புத்துணர்வு பயிற்சி அளிக்கணும். பொதுமக்கள்கிட்ட எப்படி ரொம்ப சிம்பத்தட்டிக்காக மூவ் பண்ணுறது, குறைகளை எப்படி பொறுமையாக கேட்கறது, பொதுமக்கள்கிட்ட எப்படி நல்லா பேர் வாங்கணும்
அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மறுபடியும் பரீட்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, டெவலப்மெண்ட்ஸ் என்ன, எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறையா பண்ணுறாங்க. அதில் கூட நான் ஒரு முதல் நாள் அப்போ காலையில் முதல் தொடக்கத்திலேயே நான் ஒரு 3.5 மணி நேரம் ஒரு 2 பேட்சுக்கு கிளாஸ் எடுத்தேன். அடுத்து இன்னும் வரப்போகுது 29 கூட கிளாஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். இப்படி பல்வேறு ட்ரைனிங்லாம் பயிற்சிகள்லாம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு புத்துணர்வுக்கு உள்ளாக்கி அவங்களையே ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி சென்சிடைஸ் பண்ணி பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை வளர்க்கணும் அப்படின்னு நாங்கள் என்னதான் பயிற்சி கொடுத்தா கூட காவல்துறை என்பது மிக 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 சவால் நிறைந்த பணி. காவல்துறை வந்து நீங்கள் உயிர் போனாலும் ரெடியாக இருக்கணும். இப்போ நீங்கள் 2014 பார்த்தீங்கன்னா காவல்துறை பணியில் இருக்கும் பொழுது பிறரால் தாக்கப்பட்டு எக்ஸ்ட்ரிமிஸ்ட்டு ஃபண்டமெண்டலிஸ்ட்டு அல்லது சாதாரண ஆட்களில் தாக்கப்பட்டு இறந்த நபர்கள் காயமடைந்த நபர்களை பார்த்தோன்னா 3234 பேர் இந்த ஒரு வருஷத்தில் 2014 ஃபிகர் மட்டுமே அவ்வளோ இறந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 வயசுக்குள்ளேயே பார்த்தோன்னா பிபி சுகர் அப்படின்னு வந்துடும். ஓகே. 58 வயசு ரிட்டையர் வந்தாங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே இறக்கவங்க பார்த்தோம்னா ஒரு 30% இறந்துருவாங்க அவங்க. காரணம் அவ்வளவு வேலைப்பழு, மனப்பழு, மனச்சுமை கடுமையானதில்லை. யாரை பார்த்தாலும் போலீஸ் தான் குறை சொல்லுவாங்க. ஏன்னா வடிகால் வேறு யாருமே இல்லை. ஈவன் அரசியல்வாதிகள் எடுத்தால் கூட அவங்க தப்பிக்கிறதுக்கு யாருன்னா காவல்துறை தவறி விட்டது அப்படின்னு மாறி மாறி குறை சொல்லுவாங்க. அவங்க எந்தெந்த சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு மாறி பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனச்சுமை, ஒரு பணிச்சுமையிலிருந்து ஒரு சவாலான பணி. ஆனால் சவாலான பணியிலையும் அதில் ஒரு கெத்து இருக்குது. கண்டிப்பாக இதில் நல்லா பணி செஞ்சோம் அப்படின்னா சில இடங்களில் பார்த்துருப்பீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நல்ல ஒரு உடம்பை நல்லா வைத்துக்கொண்டு நீங்கள் சாதாரண காட்டுள்ள போலீஸை பார்க்கணுனாலே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தொப்பையை போட்டிருப்பாங்க, அல்லது தொப்பி இருக்காது, காலில் ஷூ இருக்கா அப்படி போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு இன்டிசிப்ளினான போலீஸு. இப்போ அப்படிலாம் இல்லை, மாறணும். நாங்கள் ரோட்டில் யூனிஃபார்ம் நடத்தப்போனா யூனிஃபார்முடைய மிடுக்க என்னென்னா தொப்பி போடுறது, ஷூ ஒழுங்காக போட்டு போகிறது. அதுதான் யூனிஃபார்மில் போடுறதுக்கு அழகு. யூனிஃபார்ம் போடுறதுக்கு நீங்கள் பெருமைப்படணும் அப்படின்லாம் நாங்கள் நிறையா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருந்தால் கூட இது மிக சவால் நிறைந்த பணி. ஆனால் பொதுமக்களால் மிகவும் போற்றப்படக்கூடிய அல்லது ஒரு ஹீரோயிசமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பணி. அந்த காலத்தில் நாங்கள் 1976 ட்ரைனிங்கில் இருக்கும்போது மறைந்த முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குனர் ஸ்ரீபால் அவங்க எங்களுக்கு வந்து பிரின்சிபலாக இருந்தாங்க. அப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சொன்னார், என்ன சார் காலையில் இருந்து ஒரே ட்ரைனிங்கு, திருப்பி ஒரே கிளாஸு, ட்ரைனிங்லேயே இப்படி போட்டு எங்களை கொண்டீங்கன்னா நாங்கள் போலீஸில் போய் எப்படி தான் வேலை செய்ய போகிறோம் தெரியலையே, எப்போ வீட்டுக்கு போகிறது, எப்போ சாப்பிட்றது, எப்போ தூங்குறதுன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. எங்கெங்கே சாப்பாடு கிடைக்கும் அங்கங்கே சாப்பிட வேண்டியதான், அங்கங்கே தூங்க வேண்டியதான் அப்படின்னாரு. அப்போ எனக்கு இந்த வேலையே வேண்டாம், நான் ஏற்கனவே போஸ்ட் கிராஜுவேட்டு, நான் வாத்தியார் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அவர் ஸ்ரீபால் சார் எங்கள்கிட்ட சொன்னாங்க, எங்கள் முதல்வர், கல்லூரி முதல்வர் சொன்னாங்க, இல்லை ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு பிரச்சனை நடக்கு அப்படின்னா அந்த ஊரில் வந்து ஒரு கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் போயிருக்காங்க அல்லது வேறு ஏதாவது பெரிய வக்கீல் போயிருக்காங்க அப்படின்னா கூட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் யூனிஃபார்மில் மிடுக்க ஒரு காவல்துறை இருந்தாங்கன்னா ஊரில் உள்ள மக்கள் பூரா இவரை தான் பார்ப்பாங்க. அவர் சொல்கிற கூட கேட்கறக்கு ஆள் இருக்காது, ஆனால் இவர் சொல்கிறதுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி பணியில் இருந்தாலும் பணியில் இல்லாவிட்டாலும், சீருடையில் இருந்தாலும் சீருடையில் இல்லாவிட்டாலும் அனைவருடைய கண்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பதவி காவல்துறை பதவி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சினிமாலெலாம் அப்படி பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த மாதிரி பணியில் ஒரு சிறப்பு காவல்துறை பணியில் சேர்றதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல அந்த சான்ஸ். பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, இன்ஸ்டண்ட்டாக ஒரு நீதி வழங்கக்கூடிய, நல்ல பேர் வாங்கக்கூடிய, சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புள்ள ஒரு பணி. இது எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஆனால் கிடைச்சுன்னா இதில் முழு டிவோஷனோட சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். லேட்டஸ்ட்டாக சட்டங்களை, லேட்டஸ்டாக நுணுக்கங்களை, லேட்டஸ்ட்டாக உள்ள சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு மற்ற போலீஸுக்கு நம்ம என்றைக்கும் செலுத்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தால் தான் காவல்துறையில் வர முடியும். ஓகே. அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நிச்சயமா வந்து வரணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுல வந்து புரியுது. அதே மாதிரி ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும் அப்படின்னும் பொழுது நிச்சயமாக குடும்பத்தோட சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறதும் புரியுது சார். ஸோ உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தோடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக தான். ஆரம்பத்திலே இப்போ கூட என்னுடைய ஒய்ஃப் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதோ காவல்துறையில் அந்த காலத்தில் நான் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது 1984 கல்யாணம் பண்ணேன். 84 கல்யாணம் பண்ணுற வரும்போது என் மனைவி வந்து சொல்லுவாங்க, ஒரு மாதம் 2 மாதம் அப்புறம், என்னங்க அது காலைல 9 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ் போவீங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுவீங்க போல் இருக்கு, எங்கேயாவது பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் சினிமாவுக்கு நீங்கள் கூப்பிட்டு போவீங்கன்னு பார்த்தேன். நைட்டு வர்றதே 11 மணி 12 மணிக்கு வர்றீங்க, ஏதாவது பேசணும்னா 2 வாரத்தை பேசிவிட்டு அப்படி சாப்பிட்டு உடனே தூங்கிடுறீங்க, காலைல 5 மணிக்கு எழுந்து திருப்பி போகிறீங்க, எப்போ தான் உங்க கூட நாங்கள் பேசுறது அப்படின்னு எனக்கு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி என் பசங்க கூட ஒரு இடம் படிக்கும்போது இப்போவும் சொல்கிறாங்க, நான் சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை, அவ்வளோ வேலை பண்ணி இல்லை.
யாரோ கெஸ்ட் வந்திருக்கும்போது உங்கள் பையன் என்ன படிக்காங்கிறது 5ஆவது படிக்கிறேன், நான் 4ஆவது படிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் வருத்தப்படுவாங்க. அவ்வளவு என்ன உங்களுக்கு இது இருக்குது வீட்டில் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல். அதான் நான் முதல்ல சொன்னேன், காவல்துறையில் முழு ஈடுபாட்டோட பணி செஞ்சு ஒரு நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா, நல்ல காவல்துறை அதிகாரியாக இருக்கணும்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஃபெயிலியராக தான் இருக்க முடியும். எல்லாம் திருப்திப்பட முடியாது, நல்ல அப்பாவை இருக்கவும் முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். என் மனைவி வந்து அதை வந்து ரொம்ப அவங்களுக்கு என்ன பல்வேறு கன்சைன்ஸ் இருந்தால் கூட ரொம்ப முகம் சுளிக்காமல் வீட்டில் ஏதாவது நொய்யின்னு அப்படின்னு சொன்னாங்க, இல்லை ஒரு மாதிரி நம்மளுக்கு பிரிக்கிங் கொடுத்தாங்கனாலே வேலை செய்ய முடியாது. இங்கே வந்து அதை வந்து நான் பொதுமக்கள் மத்தியெல்லாம் காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், நமக்கு மனசு டென்ஷனாக இருந்தேன்னா. ஆனால் நல்லா பண்ணாங்க. அது மாதிரி என்னுடைய குழந்தைகள் சரி, எனக்கு 3 பையங்க, 3 பையங்களும் ரொம்ப நல்லா எனக்கு ஒத்துழைச்சாங்க. இந்த குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா என்னால் இவ்வளோ வந்திருக்க முடியாது. அதே மாதிரி நான் ஒரு ரிமோட் வில்லேஜ், தூத்துக்குடி மாவட்டத்தில் தங்கமாழ்புரம்னு ஒரு வில்லேஜ், விளாத்திக்குளம் தாலுகாவில் வரும். அந்த ஊரில் 2வது கிராஜுவேட்டே நான் தான். 7வது ஆரம்பிக்கும் போது தான் நாங்கள் இங்கிலீஷ் ஏபிசிடியே படிக்க ஆரம்பித்தோம், 7வது படிக்கும்போது. அந்த மாதிரி இடம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வில்லேஜில் பிறந்து இன்றைக்கி சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் படித்து காலேஜில் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன், யூனிவர்சிட்டியில் 3rd ரேங்க் வாங்கினேன். அப்படின்லாம் வர்றதுக்கு காரணம் எங்கள் அம்மா சீனியம்மாள் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஒரு காரணம், முக்கியமான காரணம். உங்களை ஏதோ நல்ல திறமை இருக்குது, நம்ம ஊரில் நல்லா நீ படிக்கிற நீ. தாத்தா இது மாதிரி எழுதுவார். எங்கள் தாத்தா அந்த காலத்தில் வந்து பனை ஓலையில் நிறைய எழுதுவாங்க, சுப்பையா அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அவரை விட நீ பெரிய ஆளாக வருவ, நீ நிறைய எழுதுவேன், நீ பெரிய ஆளாவே நீ அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. எங்கள் அம்மாவுடைய ஊக்குவிப்பு சாதாரண விஷயம் இல்லை. 2வது என்னுடைய மனைவி ஜெயந்தி, என்னுடைய குழந்தைகள் 3 பேரும், விக்னேஷ், விக்ரம், வினோத் அப்படின்னு 3 பையங்க. 3 பேர் ரொம்ப இது பண்ணாங்க. ஆனால் அவங்கள எல்லாத்தையும் நான் காவல்துறைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கல. நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க, நீங்கள் காவல்துறைக்கு வந்தோம்னா இவ்வளவு கன்ஸ்டன்ட்லாம் இருக்குது, ஆனால் நிறைய ஹீரோயிசம் பண்ணலாம், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நீங்கள் பண்ணிக்கோங்க. 3 பேரும் என்ஜினியர் ஆகிட்டாங்க, 3 பேரும் அமெரிக்காவில் இருந்தாங்க. ஒரு பையன் என் கூட வந்து விக்ரம் என் கூட இருக்கிறாப்புல. அதனால் என்னுடைய குடும்பத்துடைய முழு ஒத்துழைப்பு இருந்தது. அதனால காவல் எந்த ஒரு காவல்துறைக்கும் சரி, அலுவலருக்கும் சரி, குடும்பத்தினுடைய முழு ஒத்துழைப்பு இல்லைன்னா அவங்க நாட்டுக்கு சேவை செய்கிறது முடியவே முடியாது, கண்டிப்பாக முடியாது. அதில் நான் வந்து அதிர்ஷ்டசாலி. எல்லா அலுவலர்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்குறதுக்கு என்னுடைய குடும்பத்தோட முழு காரணம். என் மனைவி ஜெயந்திக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் ரொம்ப இந்த பேர் புகழை நான் அர்ப்பணிக்கிறேன். நிச்சயமா இன்னைக்கு ஒரு போலீஸ்மேனோட லைஃப்குள்ள போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப் எப்படி பார்க்குறாங்க, அவங்க டியூட்டியும் லைஃபும் எப்படி இருக்குது, அது ரெண்டும் கோயின்சைட் ஆகிற இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இது வரைக்கும் பார்க்காத ஒரு வியூல இருந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னதுலேருந்தே வந்து ஒரு 10 சினிமா எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா உண்மையாக ஒரு போலீஸ் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தப்பட்டது, இல்லைனா ரொம்ப ஆர்டிஃபிஷியலானது, அந்த மாதிரியான விஷயங்கள்னும் போது இன்னைக்கு குடியரசு தினத்தில் வந்து ஒரு டைரக்ட் சோர்ஸ் கிட்ட வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த திருப்தி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். நன்றி. இந்த 67வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நானும் ஒரு சின்ன செய்தி சொல்லலான்னு விரும்புகிறேன். நான் எப்படின்னா, நம்ம வந்து சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம், குடியரசு தினமும் வந்துருச்சுன்னு சொல்கிறோம். ரியலி நமக்கு சுதந்திரம் எல்லா மக்களுக்கும் கிடைத்திருக்கா அப்படின்னா நம்மளுடைய மனப்பாங்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம சுதந்திரம் அடைஞ்சால் கூட இன்றைக்கும் நம்ம நாட்டில் வந்து ஒரு அன்டச்சபிலிட்டி இருக்குது, அல்லது ஒரு சாதி, சமயம், மதம், இந்த வேறுபாடுகளை இன்றைக்கும் வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த குடியரசு தினத்தில் நம்ம வந்து ஒரு சூளுரைக்க வேண்டும். முதல்ல இந்தியாவை தூய்மையான நாடாக வைத்தது மிக அவசியம். இந்த குடியரசு தினத்திலிருந்து என் வீட்டு குப்பையை நானே பார்த்துக்கிருவேன், வெளியே தெருவில் போட மாட்டேன், அது எங்கே அதுக்குரிய இடங்கள் எங்கே இருக்கிறோம் அதில் தான் நான் போடுவேன், சுத்தமாக வைத்திருப்பேன், நான் வந்து டிராஃபிக் வயலேஷன்ஸ் எதுவும் பண்ண மாட்டேன், டிராஃபிக் ரூல்ஸை ஒழுங்காக அப்சர்வ் பண்ணுவேன், மற்றவங்கள குறை சொல்லாமல் நான் இன்றைக்கி நடப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முன்மாதிரியாக இருப்பணும். இந்தியாவை தூய்மையாக வைத்துக்கணும், ஜாதி மத பேதமற்ற ஒரு இந்தியா, சுதந்திர இந்தியாவுக்கு நானும் காரணமாகணும் அப்படின்னு சொல்லி மாறணும் அப்படின்னு சொல்லி இந்திய குடிமகன்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சூளுரைக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா குடியரசு தினத்துக்கான ஒரு சரியான ஒரு செய்தியை நீங்க வந்து தெரிவிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் நன்றி. நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து குடியரசு தினத்தில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திர தினமாகட்டும் இல்லை குடியரசு தினமாகட்டும், அந்த ஒரு 2 நாட்கள் மட்டும் வந்து பேசக்கூடிய ஒரு டாபிக் இது கிடையாது. வாழ்க்கை முழுக்க நம்ம வந்து எதை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோடியாக தான் இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் இல்லையா? தினமும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தினங்கள்னு ஏன் கொண்டாடிட்டு இருக்கோம், அந்த பேட்ரியாட்டிசம் வந்து சிம்பிளைஸ் பண்ணுறதுக்கு, அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, எல்லாருக்கும் இது வந்து வரணும் அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள்லாம் மனித வாழ்க்கையில் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் தேசியத்துக்காக உருவாயிருக்கு அப்படிங்கிற நாளில்
நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி அதை வந்து கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே எனக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து குடியரசு தினம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான நேரத்தை வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. திருப்பியும் நம்ம புதியுகம் டிவி சார்பாக நம்ம நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே வந்து குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இதோட நாளைக்கு மறுபடியும் 7 மணிக்கு வேற ஒரு டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வாய் என்று வித் வருண் அண்ட் சௌமியா.